சாமி தண்டம் வேற என்னத்த கண்டம் நம்ம போட முண்டோம் ஏ முண்டா ஏய் சாமி வாங்க சாமி வணக்கம் சாமி வணக்கம் ஆமா ஏன் சொன்ன வந்த உடனே சாமி தண்டமா ஆமாங்க தண்டம் சொன்னியா தண்டா தின்றத்து புண்டா யோ முண்டா ஏய் தம்பி ஓ சாமி தேவையில்லாத வார்த்தைகளை ஆமா அகடமாக என்ன பேசினா ஆமா சாபத்தை கொடுத்து ஐயோ ஓனச்சாமி 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 வேணாச்சாமி வேணாம் சாமி ஊமையா கூட ஆக வேணாம் என்ன பண்ற அவனை ஒரு கெடா கைது பொட்டை கைதாக்கு என்ன கெடா கைதாக்கு அவன் வந்து தீர்க்கிறான் அந்த வேலைக்கு நீ தெரிய தயாரா இருப்ப நீ தெரியும் நீ ஊமையாவே பாப்பா சாமி பாட்டு கூடாதா சாமி விடுறோம்ல மதிகாதி விடுற வார்த்தை பாப்பா பாப்பா பேச மாட்டேன் அதுக்கு சாபத்தை கொடுத்துரு சரி பரவாயில்ல போனா போகட்டும் வாயை தோற ஓ சாமி போகட்டும் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் 18 புராணங்கள் 64 காரணங்கள் தத்துவங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் என அத்தனை பேரும் வீட்டிருக்கின்ற திருச்சபையில் நான் வந்தபோது நான் யாரென்ற விளக்கம் ஏக ஆலப்போத்தலே சொல்லாமே தலையிலே சிம்மாடு கட்டை நெத்திலே திருநாமப்பட்டை கையிலே உத்திராட்சப்பட்டை உடம்புலே சந்திரப்பட்டை கையிலே கமடல் கட்டை அடியில 2 விரப்பட்டை இப்பதானே சாபத்தை கொடுத்து அடியில கமட 2 கட்டை சிம்லா கட்டை நீங்க யாரையா நீங்க தெரிவிக்கிறேன் அதுக்கு உண்மையாக இந்த நன்னகர் காட்டாமணி கிராமம் காட்டாம்பூண்டி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நன்னகர் இருக்கின்ற செழுமையாக இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு நீர் வழங்குது குடி வளம் கூட நிறைய வறுமை என்பதே இல்லை
நல்ல முறையில் விவசாயம் நடக்கின்ற ஒரு சிறந்த ஒரு கிராமம். அனைவருக்கும் உணவு கொடுக்கின்ற கொடுக்கின்ற உன்னதமான கிராமம் தான் பாத்தீங்கன்னா இந்த காட்டாம்பட்டி கிராமம். அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் இன்று ஒரு நாள் தெருக்கூத்து எதற்காக என்றால் இந்த வீட்டில் இருக்கின்ற நம் சோழர்கள் இருக்கின்ற அம்மன் இருக்கின்றாள். அவளுக்கு தூள் வார்த்து இன்று ஒரு நாள் நாடகம் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாடக பெரியவர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நாட்டாமைக்காரர்களுக்கும் அது மட்டுமல்லாது காலம் சென்ற ஐயா வேணுகோபால் ஐயா அவர்களுக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அதோடு மட்டுமல்லாது நம்முடைய நாடக நடிகர்கள் நம்முடைய குழுக்கள் அது மட்டுமல்லாது காலம் மேலும் வாக்கியம் சொல்லக்கூடிய அத்தனையும் வாசித்துக் கொண்டிருக்கிற அவனுக்கும் மறுபடி வணக்கம் ஐயா. இரவு ஆரம்பிச்சு விடியற வரைக்கும் வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் அடி வாங்கி உத வாங்கி திட்டு வாங்கி சீனி பண்டாரமா நிக்கிற வணக்கம். உதவாங்கி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணுமே முடியல. உத வாங்குறேன்னா ஓட்டுல போய் பொட்டாட்டி பக்கத்துல படுக்கிற பாரு. ஒண்ணுமே நினைப்பு வர மாட்டேங்குது. எல்லாமே என்ன பண்றது சொன்னதானே ஈனமான சுருசன இருந்தாதானே ஏங்க சத்தியமா உத வாங்க முடியல. அடி வரல சூத்துல புதுசா கூட்டு கட்டுதுங்க. அப்படி விளக்கம் யார் என்று சொன்னால் தெரியும். எப்படி என்றால் சத்தியலோகமே வைக்கக்கூடிய பிரம்மதேவருக்கும் நான்முகம் படைத்த பிரம்மதேவர் படைக்கும் கத்திமன் என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட பிரம்மதேவருக்கும் கலைவாணி கல்வி கதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்மனுக்கும் மகனாக விளங்கி வரக்கூடிய என் பெயரோ நாராயண முனிவர். அது மட்டுமல்லாது மேடுமலையில் நின்றிருக்கின்ற முனிவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த தவ முனிவனாகவும் தலைமை முனிவனாகவும் விளங்கி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது நான் பிறந்த முதற்கொண்டு காமத்தை சொல்லக்கூடிய இசையை வெறுத்தவன் நான். மூன்று ஆசைகளையும் முற்றும் துறைந்த முனிவன். முற்றும் துறைந்த முனிவன். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை சொல்லக்கூடிய மூன்று ஆசைகளையும் முழுவதுமாக துறந்து முற்றும் துறந்தவனாக காட்சியளிக்கின்றேன். அதுவும் தவிர தெளிவாதான் சொன்னேன். பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி அம்மனுக்கும் மகனாக விளங்கி வரக்கூடியவன் என்று சொன்னதை தவிர பிறந்த என்று கூறவில்லை. விளங்கி வரக்கூடிய நாரத மகன் தெரிவித்ததை தவிர நான் அவர்களுக்கு பிறந்தவனை தெரிவிக்கவில்லை. கழுதைக்கு பிறந்தவங்க அது என்ன விளக்கம் அது தெரிவிக்கிறேன். எப்படி என்றால் பேசாதீங்க கத்தமில்ல இருங்க கத்திக்கிறோம்.
முன்பொரு காலத்தில் சித்திரை மாசம் எல்லாம் கட்சி தான் வைகாசி ஃபுல்லா. முன்பொரு காலத்தில் ஆமா தேவசபை கூடியது. ஆமா அப்படி தேவசபை கூடிய போது தேவேந்திரனுடைய சபையிலே ரம்பை ஊர்வசி மேனகை சொல்லக்கூடிய ஆமா நாட்டிய மனிதர்கள் எல்லோரும் ஆமா நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நடன நிகழ்ச்சி ஆமா என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார். ஆமா அப்படி அவங்களுடைய நடனமானது ஆமா மிகவும் சிறப்பாக ஆமா அழகாக இருந்தது. அதுலயும் ஊர்வசி நடனமானது ஆமா மிகவும் சிறப்பாக இருந்தது. ஊர்வசி நடினம் சிறப்பாக இருந்தது. ஆமா அப்படி நடனத்தை கண்டு கொண்டிருக்கின்ற போது ஆமா ஊர்வசியுடைய மேல் ஆடையானது ஆமா விலகியது. ஆமா அதை கண்ட என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவர் ஊர்வசி இவர் அழகாக இருக்கிறாரு என்று என் மனதில் காம இச்சையை கொண்டார். ஒரு நிமிடம் அப்படி காம இச்சை பார்வையை ஆமா பார்த்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஊர்வசியானவர் என்னடா பிரம்மதேவன் நம்மை காம இச்சையோடு பார்க்கிறாரே, அவர் பார்வை சரியில்லையே, ஆமா ஆகையால் திருச்சபையை விட்டு வெளியேறலாம் என்று அந்த சபையை விட்டு வெளியேறினாள் ஊர்வசி. அப்படி வெளியேறியதை என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் பார்த்தார். என்ன தெரியவில்லை, அவள் உருவங்கள் மாறினாள். ஆமா மரமாக பட்சியாக உருவங்கள் மாறினாலும் கூட அவள் பெண் உருவமாக ஆனாள், ஆண் உருவமாக மாறினாள். கடைசியாக ஒரு வண்ணன் வீட்டு கொட்டகையிலே ஊர்வசி கழுதியாக உருமாறி விட்டாள். ஆமா இந்த சமயம் பார்த்த தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் ஒரு ஆண் கழுதியாக அங்கு உருமாறி விட்டார். ஆமா அப்படி ஆண் கழுதியாக உருமாறி அந்த வண்ணான் வீட்டு கொட்டகையிலே கழுதியோடு கழுதி புணர்ச்சி ஆகிவிட்டது. கழுதி புணர்ச்சி செய்தார்கள். ஆமா ஊர்வசியாக மயக்கப்பட்டவர் பிரம்மதேவன் நம்ம துரத்தி வருகிறாரு. இவர் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மன்னா வீட்டில பெண் கழுதியாக ஊர்வசி மாறிவிட்டார். இதை நாணதிஷ்டர் அறிந்த பிரம்மதேவன் ஆண் கழுத உருமாறி பிண்ட ராவு தங்காது பழமொழி கேட்ப 3 முக்கால் நாழிகளே நாரத மகாமணி இவர் பிறந்தார். அதான் கைதி பிறந்தாரு. அப்படி புரட்சி சமயத்தில் ஆமா தாங்கள் கூறியது போல ஆமா போலத்தான் சமயத்தில் புரட்சியான உடனேயே நான் அங்கே அவதரித்தேன். ஆமா அப்படி அவதரித்த உடனே அந்த கழுதியை வளர்க்கின்ற மன்னான் வந்து மன்னான் கொட்டகையை பார்த்தார். ஆமா என்னடா நம்முடைய கழுதை கொட்டகைகளை ஒரு குழந்தையின் குரல் கேட்கிறது என்று ஓடி வந்து என்னை பார்த்தார். அந்த கழுதையின் நாட்டத்தில் அழகாக காட்சியளித்தேன் நான். ஆமா அப்படி காட்சியளித்த உடனே இவ்வளவு அழகான குழந்தை இந்த நாடத்தில் பிறந்திருக்கிறதே என்று நாரதன் என்று பெயர் வைத்தார். நாரதன் என்று பெயர் சூட்டினார்கள். ஆமா அப்படி அவர் பெயர் சூட்டி பிரம்மதேவனுக்கும் கலைவானுக்கும் மகனாக விளங்கி வந்து கொண்டிருக்கிறேன். விளக்கமா வருது சாமி. எப்படி என்றால் ஆமா நான் எப்படி எல்லாம் வந்திருந்தாலும் தினந்தோறும் காலை எழுதி சந்தியாவதனம் முடித்து என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனையும் வசதியும் வணங்கி என் தாத்தாவாகிய சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி அதன் பின்னாக இன்னொரு தாத்தாவாகிய விலகக்கூடிய மகாவிஷ்ணுவையும் லட்சுமி பாட்டியும் வணங்கிவிட்டு கலகத்தோடு செய்வது வணக்கம். ஆனால் இப்போது வரைக்கும் இந்த தினத்தில் நான் கலகம் செய்வதற்கான வழி கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்ய வேண்டும். அப்ப செய்யாவிட்டால் என் வயிறும் தலையும் புருஷுக்காக வெடித்துவிடும். சாபம் இது சகோதரனாகப்பட்ட தட்சகன் எனக்கு கொடுத்த சாபம். அப்படி இந்த தினத்தில் கலகம் செய்வதற்கு எந்த ஒரு வழியும் புலப்படவில்லை. ஆகையால் முதற்கண் சத்தியலக சென்று என் தாய் தந்தையை வழிபட்டு அங்கு ஏதாவது கலகம் புலப்படுவதா என்று பார்க்கலாம். ஏனென்றால் நேற்று வரைக்கும் அரக்கருடைய தொல்லையால தேவர்கள் திண்டாட்டம் அடைந்தார்கள். இன்று ஏதோ சந்தோஷமாக இருப்பது போல தெரிகிறது. சத்தியலோகம் போலாமா? சத்தியலோகம் தன்னை நாடியே வந்துவிட்டோம். உள்ள
ரொம்ப சந்தோஷமான ஆமா இருப்பது போல ஆமா என் செவிகளுக்கு ஆமா வார்த்தைகளாக கேட்கிறேன். ஆமா சந்தோஷமா தான் இருக்குது. இருக்கலாமா? ஏன்னா டீ வந்துக்குதுல எல்லாம் சந்தோஷமாங்கறாங்க. அப்படி இருக்காங்களா? இருப்பை சொல்லிட்டு வரேன். நம்ம விட்டு குடிக்கிறாங்கல்ல பேஜாவது நாடு உலகத்தை சுற்றி வரக்கூடிய உன் மகன் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. ஏய் வீரமணி, பெத்த பிள்ளையாச்சு. ஆமா பாய் என்றாலும் கலகம், கலகம் அதுல ஒரு கலகம் வச்சிருவான். ஆமா போய் என்றாலும் அதுல ஒரு கலகம் வச்சிருவான். கலகம் வச்சிருவான். ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் ஆமா பெத்த பிள்ளையாச்சு. ஆமா சீக்கிரமா வர சொல்றேன் வீரமணி. சொல்லிட்டு வரேன். ஏங்க நாரத மகாமுனிவர் தந்தையார் வரும்படி உத்தரவு. ஆனா உன் மேல ஒரு பயமாக்குறாரு. என்னன்னு தெரியல. நம்மள பார்த்தா ஊர் உலகம் எல்லாமே பயப்படுங்க. ஆமாங்க. ஆமா நம்ம அப்படிப்பட்ட ஆளு. எப்பேற்பட்ட ஆளு கரெக்டுங்க. ஆகலாமா? போலாம். வீரமணி சந்தோஷமா இருக்காங்களா? முதல்ல சந்தோஷமா தாங்கறாங்க. இருக்காங்களா? ஆமா தந்தையே நாரதா, ஓ அப்பா கண்மணி நாரதா, ஓ படைக்கும் சக்திபதே அப்பா அப்பா கண்மணி அடியில கொஞ்சம் நீங்க போறடா சாமி. அப்ப நல்லா கிடைக்கலாமா? இத்தனால இந்த அக்கறை காணுமாடா. நல்லா நகரா, அதெல்லாம் நல்லா எப்பா நல்லா இருக்கிறேன் கேக்கல. நீ இன்னும் ஆச்சரியம் கேக்குறான். அதோட ரைட்டு அதான் கேக்குறான். உண்மைதான். இப்போ இன்னும் நல்லா இருக்கியா? ஓ நல்லா ஓ இன்னும் நல்லா இருக்கியா கேக்குறான். அதான் கேட்க சொல்ல தெரியல. நாட்மா போட சொல்றான். அதான் ஓ தந்தையே கண்மணி நாரதா, தந்தையே உந்தன் பாதம் போற்றினே நல்ல சாத்தினே தந்தையே உந்தன் பாதம் போற்றினே நல்ல சாத்தினே மலர் கொண்டு திருகதி போற்றினேன் படைக்கும் தொழில் செய்கின்ற கத்திபடி உங்கள் பாலாவிந்த கமலங்களுக்கு இருவாட்சி தோன்ற வந்த சொல்லத்தை மலரை வைத்து போய் செய்கிறேன். சரி ஆகட்டும். நாரதா, பதமதை தான் பாடிங்க நாரதா, சுகமாக வாழ வேண்டும் ஆசீர்வாதம் அளித்தேன். அம்மா இருக்காங்கப்பா, பார்க்கணுமே. சரி. அம்மா இருக்காங்களா? பார்க்கலாம். ஓ அம்மா நாரதா, ஓ அம்மா என்னடா உன் பையன் என்னடா உங்ககிட்ட வேலை அம்மா நல்லா இருக்கிறீங்களா? அம்மா நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா வச்சுக்கிறாரா அப்பா? நாரதா, எப்படி அம்மா? தாயே உந்தன் பாதம் அல்ல மனிதன் வந்தனோ தாயே உந்தன் பாதம் அல்ல மனிதன் வந்தனோ இந்த பாதாள கமலங்களுக்கு உங்க மகனாகிய நாரத மகாமுனிவர் ஏபடி வந்தனர். நாரதா, என் கண்ணே
பாதத்தை ஆதாரமாக செய்வதுபடினா என்னென்றும் உன் கலகம் உன்னிட்டு நீங்காம நல்லா இரு. அம்மா கல்வி கதிபதியே கலகத்தோடு வாயில் தெரிவித்ததை எனக்கு மிக்க மகிழ்ச்சி தாயே. அப்பா பாதம் முடிச்சிட்டியா? அதேதான் நாரதா. அட குண்டுமூடி நாரதனே வாடா, குண்டுமூடி நாரதனே வாடா, அட குண்டுமூடி நாரதனே வாடா, ஏய் மந்தியா மந்தியா பாதத்தை பணிந்தியா? பணிந்தா அம்மா தாயே நீ நாயமா இது அடிக்குமா தாயே? நாரதா மந்தியா எதுக்கு வந்த? பணிந்தியா போனமான்னு இருக்கணும். என்ன வேலை இதுக்கு மேல வந்தது எதுக்குன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா வந்தே சொன்னேன். ஆமா சொன்னேன். கேடி முந்து நில்லையே அன்னையாரே எந்தன் அன்னையாரே எப்படி எந்த செய்தியும் நான் கொண்டு வரல. எந்த செய்தியும் கொண்டு வரல. அப்பா அம்மாவாச்சு காலையில வந்து அன்னைக்கு பொழுது சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காலைல விந்து கும்பிடலான்னு நான் சத்தியலோகம் வந்தேன். ஓ பார்த்துட்டு போலான்னு வந்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் போலான்னு. நீ அடிக்க கலங்க மாதிரி பையா தட்டுவாடி போறத பையா அப்பா விட்டு போடணும். கூப்பிட்டு ஒரு வாய் சோறு போட்டு இருப்பான். எப்படியாப்பட்ட கலகமா இருக்கு கம்மி. ஒரு வாய் சோறு போட துப்பு இல்ல பக்கு இல்ல அப்பா அம்மா என்ன ஆட்டு பேசுங்க ஆட்டு மகவா போயிட்டாங்க சமாந்தம் சாமி சத்தியலோகம் வந்தோம். ஆமா தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று நாங்க பார்த்தோம். ஆமா ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆமா அதை விட நீங்க பெரியதாகவும் கிடைச்சது. ஆமா சத்தியமா யாரு மக வெளியே சொல்லாது. வேற வாங்கிட்டு சாமி இன்னும் வெளியே சொல்லாத முனச்சாட்டி வர போச்சு. ஐயோ வெளியே சொல்லாத யாரும் பாக்கல. ஆமா நம்ம ரெண்டு பேரோட அதை முடிச்சுக்கணும். ஆமா சரியா? ஏங்க உலகத்துல யார்கிட்ட சொல்லக்கூடாது. யாரும் யார்கிட்ட சொல்லாது. சரியா? நாரத மகாமன் அடிவானு தெரிஞ்சா அசூழல் நல்லா இருக்கு. ஆமா அப்புறம் அதனால ஆமா யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்க நம்ம ரெண்டு பேரோட முடிச்சுக்கோங்க. இருந்தாலும் ஆமா நம்ம அடிச்சு விடலாமா? இவங்களை சும்மாவே விடக்கூடாதுங்க. என்ன பண்ணலாம்? நானும் டீச்சர் பாருங்க பார்க்கலாமா? பரமானந்தம்
சாமி உனக்கு என்ன கலக ஆரம்பிச்சா? எனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேதுங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கண்டுபிடிங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ இலச்சவாயா. நாராயண. நாராயண நாராயண. நாராயண 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 நாராயண. பரவாயில்ல சாமி. கலகிச்சா. அகப்பட்டு கொண்டாரே சதாரெல்லாம் அடிபட்ட போராரே. ஏன் சாமி? ஆமாண்டா. ஓ என் தாய் தந்தையும் என்னங்க களை கட்டிச்ச? பண்டு பாதம் மயில் இருக்கு. ஆமா. ஒரு வாய் தண்ணி கொடுக்க நாதி இல்லை. நாதி இல்லை. வந்த பொள்ளையாச்சு. ஆமா. என்னதான் இருந்தாலும் ஆமா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க. ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் கூட சரி. தனக்கு அவன் பிள்ளைதானே இல்லைதானே? என்றுதான் ஒவ்வொரு தாய்மாரும் எண்ணுவார்கள். ஆமா பேசாதீங்க. ஆமாம் தானே. ஆ. ஒவ்வொரு தாய்மாரும் ஆமா. அப்படிதான் எண்ணுவார்கள். ஆமா. இருந்தாலும் கூட என் தாய் தந்தையர் ஆமா. என்னை அப்படி நினைக்கவில்லை. நினைக்கவில்லை. வந்த வீட்டுல மரியாதை இல்லை. மரியாதை இல்லை. அடிச்சு வீங்கி போச்சு. ஆமா ஆமாங்க. 1 கிலோ ஏறி போச்சு. ஒரு நாள் குறைஞ்சு போச்சுங்க. ஏறி போச்சு. வீங்கி வீங்கி ஏறி போச்சு. ஆமா. அதற்கு எல்லாம் பழிவாங்க வேண்டாமா? ஆமா. ஆமா. என்ன கழகம் என்றால் ஆமா 12 ஆண்டுகள் ஆமா. ஒரு மாமாங்க ஒரு மாமாங்க முன்னாடி சக்திக்கு பயந்து பயந்து. அரிகண்டாசுரன் ஆமா சிவகண்டாசுரன் சொல்லக்கூடிய ஆமா. இருவரும் என்னிடம் அடைக்கலமானார்கள். ஓ அடக்கடை மாளானுங்க. ஆமா. சாகர தீவு சொல்லக்கூடிய ஆமா. சாகர தீவு. ஆமா நல்லா கேட்டீங்க சூழல் எந்த நகரம் என்று. ஆமா. சாகர தீவு சொல்லக்கூடிய ஆமா. அந்த தீவிலே மிக சிறு சிறப்பமாக ஆமா. ஆட்சி செய்தவர்கள் தான் அரிகண்டாசுரன் சிவகண்டாசுரன் சொல்லக்கூடிய அரிகண்டாசூரன் சிவகண்டாசூரன் பேசாதீங்க. ஆமா. இருவரும் அப்படிப்பட்டவர்கள் இருவரும் தேவர்களுக்கு பயந்து ஆமா. எந்த ஒரு வரத்தையும் வாங்காமல் இருந்ததால் ஆமா. தேவர்களுக்கு பயந்து பயந்து. அது மட்டுமல்லாது முக்கியமாக சக்திக்கு பயந்து பயந்து. அவர்கள் அனைவரும் ஒடுங்கி இருந்தார்கள். ஆமா. அவர்கள் சூழ்நிலையில் என்னிடம் வந்து அடைக்கலமாக விரும்பினார்கள். அரத மகாமுனிவரை எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள் கொடுங்கள் எங்களுக்கு எங்களை சக்தி அழித்து விடுவார் போல இருக்கிறது என்று அடைக்கலமாக என்னிடம் கேட்டார்கள். ஆமா. அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக என்னுடைய கட்டைக்குள்ளே அவர்கள் இருவரையும் நான் அடக்கி வைத்திருக்கின்றேன். ஆமா. 12 ஆண்டுகள் ஒரு மாமாங்க. ஆமா. அப்படி என் கட்டைக்குள் அடக்கி வைத்திருந்த அவர்களை இன்றைய தினம் இப்போது இங்கே விடப் போகிறேன். அப்படியே அகட்டுங்க. ஏனென்றால் இப்போது சக்திக்கு சக்தி இல்லை. ஆமா. என் தாத்தாவாகிய சிவனோடு சண்டை போட்டு ஆமா. காளியாக போ புலியாக போ விடாரியாக போ. ஏமா பேசுறீங்க? இப்படி ஆமா. பல சாபங்களை பெற்று ஆமா. என் பாட்டியாகிய சக்தி சக்தி இல்லாம இருக்கின்றார். ஆமா. இந்த சமயத்தில் இவர்களை இங்கே இறக்கி விட்டார். ஆமா. ஒட்டுமொத்த தேவர்களையும் ஆமா. அவன் அடக்கி ஒடுக்கி ஆளுவான். ஏங்க இவனையும் அழிக்கணும். ஆமா. தேவர்களே ஆட்டம் தேவர்களே காட்டணும். ஆகும். ஆமா. இன்னைக்கு எத்தனை காலம் அவன் அமைதி அருமையா வச்சு ஒரே கல்ல 2 மகா இன்னைக்கு. ஆமா. ஆமா. இவ்வளவு நாளா ஆமா. எனக்குள்ள அடைக்கலமா இருக்கிற அவனை ஆமா. எப்படியாவது வெளியே விடணுமா? வெளியே விடுங்க. இதுதான் வழி. ஆமா. தேவர்களும் என்னை அடித்ததற்கு ஆமா. ஒட்டுமொத்த பேரும் ஆமா. அனுபவிப்பாங்க. அவனும் அழிவான். சொல்லலாமா? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஏனங்கள் சபையோர்களே, ஏற்கனவே காலத்திலே ஆமா. சக்திக்கு பயந்து ஆ. அரிகண்டாசுரன் சிவகண்டாசுரன் ஆ. நாரத மகாமுனிவர் தஞ்சம் முடிந்தார்கள். ஆமா. இன்ற தினத்திலே ஆ. தேவரை அடக்க வேண்டும், ஆ. அந்த அசுரர்களை மதத்தை அடக்க வேண்டும் ஆமா. என்பதற்காக ஆ. நாரத மகாமுனிவர் ஆ. அரிகண்டாசுரன் சிவகண்டாசுரன் வெளிவிட ஆமா. அரிகண்டாசுரன் தர்பார் அன்னவர கதை தொடரும்.